ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு பாடம் 4 பயிற்சி 4.2ல் 1ல் 3ஆம் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். R = 3.5 சென்டிமீட்டர் தந்திருக்கிறாங்க. ஆரம் 3.5 சென்டிமீட்டர் எடுத்து வட்டம் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி வட்டம் வரையலான்னு பார்க்கலாம். ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சு அதுக்கு ஓன்னு நேம் கொடுக்குறோம். ஓகேவா? ஏதேனும் ஒரு இடத்துல புள்ளி வச்சு அதற்கு ஓன்னு நேம் கொடுக்குறோம். இனி ஸ்கேலை பயன்படுத்துகிறோம். ஸ்கேலையும் காம்பஸையும் பயன்படுத்தி எத்தனை சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க? ஆரம் 3.5 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. காம்பஸோட ஆணி முனை 0ல் ஒண்டி இருக்கும்படியும் இந்த பென்சில் முனை கரெக்டாக 3.5ல் இருக்கும்படியும் எடுத்துக்கணும். காம்பஸை பயன்படுத்தி காம்பஸோட ஆணி முனை ஓக்கு ஒரு புள்ளி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இதில் ஒன்றி இருக்க மாதிரி வச்சுட்டு பென்சில் முனையை பயன்படுத்தி இப்படி வட்டம் வரையணும். வட்டம் வரைஞ்சாச்சு. இனி இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இதுதான் நம்மளுக்கு ஆரம். இதுக்கு ஏன் நேம் கொடுத்துக்கணும். எத்தனை சென்டிமீட்டர் வட்டம் வரைஞ்சிருக்கிறோம்? 3.5 சென்டிமீட்டர். இதில் எழுதிக்கணும் 3.5 சென்டிமீட்டர். இனி வரைமுறை எழுதிக்கலாம். வரைமுறை ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்படி வட்டம் வரைஞ்சிங்களோ அதே போல் நம்ம வரைமுறை எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ வரைமுறை எழுதிக்கிறோம். படி 1 தாளில் ஒரு புள்ளியை குறிச்சிருக்கோம். ஓகேவா? நம்ம இந்த தாளில் ஒரு புள்ளியை குறித்து அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம்? ஓனி நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கிறோம். தாளில் ஒரு புள்ளியை குறித்து ஓ என பெயரிட்டேன். படி 2 காம்பஸையும் ஸ்கேலையும் பயன்படுத்தி எத்தனை சென்டிமீட்டர் அளந்தோம்? 3.5 சென்டிமீட்டர் அளந்தோமா? அதை தான் இப்போ நம்ம படி 2 எழுத போகிறோம். 3.5 சென்டிமீட்டர் அளவு உள்ளவாறு கவராயன்னு என்னது? காம்பஸ். கவராயத்தை அமைத்தேன். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, காம்பஸுக்கு ஆணி முனையை 0ல் வச்சு நம்ம அதை உறுதியாக பிடிச்சிக்கணும். ஓகேவா? நம்ம அதை உறுதியாக பிடிச்சு அடுத்து நம்ம வட்டம் வரையணும். இதுதான் நம்மளுக்கு 3வது படியாக எழுத போகிறோம். என்ன எழுதிக்க போகிறோம்? கவராயத்தில் கைப்பிடி முனையை உறுதியாக பிடித்து கொண்டு அதன் உலோக முனை தான் என்னது? ஆணி முனை. கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த முனை. உலோக முனையை வட்டத்தின் மையம் ஓவில் அமைத்தேன். இதில் 3வது படியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? காம்பஸோட கைப்பிடி முனையை உறுதியாக பிடித்து கொண்டு அதோட உலோக முனைனது அந்த ஆணி முனையை ஓங்க இதில் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அமைச்சிருக்கிறோம். ஓகேவா? இதுதான் படி 3. படி 4 இதில் என்ன அப்படின்னா, நம்ம அதை இப்போ அந்த ஓலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. காம்பஸோட ஆணி முனையை பென்சில் முனையால் சுற்றி வட்டம் வரைகிறோம். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு 4வது படி.
படி 4 வரைகோல். வரைகோல்னா என்னது? பென்சில் முனை. ஓகேவா? பென்சில் முனை. வரைகோல்னு எழுதிக்கலாம், பென்சில் முனைன்னு எழுதிக்கலாம். பென்சில் முனை வட்டத்தை முழுமையாக வரையும் வகையில் கவராயத்தை மெதுவாக சுற்றினேன். கவராயத்தை மெதுவாக சுற்றும் போது நம்மளுக்கு பென்சில் முனை வெளியில் வட்டத்தை வரையும். ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு 4வது படி. படி 5 நமக்கு தேவையான வட்டம் கிடச்சிரும். அது படி 5ல் எழுதிக்கணும். தேவையான வட்டம் கிடைத்தது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.